2லிருந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து மிஷின் நம்ம அறுவடைக்கு போயிட்டே இருக்குன்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த செயின் ஏன்னா இந்த பாருங்கள், இந்த செயினுங்க இருக்குல்ல, இந்த செயினோடைய மெயின்டெனன்ஸ் தான் ஃபஸ்ட்டுன்றதை விட எல்லாமே ஒரு மெயின்டெனன்ஸ் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டுருந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த செயினுக்கு என்ன பண்ணால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எப்படின்னா டெய்லியும் ஆயில் போட அவசியம் இல்லை. ஏன்னா இப்படியும் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரி மேலே ஓட்டினீங்கன்னா ஆயில் போடுங்க. இதே ரொம்ப டெய்லியும் ஆயில் போட்டிங்கன்னா எப்படின்னா இந்த இடம் ரொம்ப கருப்பாகிடுது. எப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்தபோது நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டோம். நிறைய டெய்லியும் ஹவர்ஸ்க்கு ஒரு ஹவர்ஸ்க்கும் ஆயில் போட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஆயில் போட வேண்டிய அவசியம் இல்லை லூப்ரிகேஷனு. இப்போ கொஞ்சம் ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரி 10 மணி நேரத்துலேருந்து ஒரு 7லேருந்து 10 மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் ஆயில் போட்டுக்கினா போதும். மெயினாக இந்த இந்த சின்ன செயின் இது இருக்குங்களா, இதில் வந்து மெயினாக நம்ம இது ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கணும். இதை நம்ம இந்த செயினில் ஏதாச்சும் இந்த செயின் விழுந்துச்சுன்னா இந்த எப்படின்னா இந்த இதில் இருந்து இருங்க, பார்த்தாலே தெரியும் இந்த செயினோட இந்த பல்லுலேருந்து செயின் வெளியே வந்துட்டால் இந்த செயின் வந்து போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா கப்புன்னு பிடிச்சிருது. அதனால் இந்த கியர் பாக்ஸ் வேலை வந்துடுது. ஏன்னா இந்த செயின் வந்து இங்கே கீழவும் கேப் இல்லை, மேலே அவ்வளோ சீக்கிரம் விட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விழுந்தால் நம்மளுக்கு கீழே இந்த போக்குள்ள தான் கீழே தான் வரும். மேலே விழுந்தால் நம்மளுக்கு இதில் சுற்றிக்கும், அப்படியே சுற்றினே இருந்துடும். நம்மளுக்கு கீழே விழுந்துச்சுன்னா போகிற கேப் இல்லை, கப்புன்னு பிடிச்சி இந்த கியர் பாக்ஸ் அடி வாங்கிடுது. நிறைய டைம் அந்த மாதிரி ஐயருக்கான அந்த மாதிரி ஐயருக்கிற வீடியோவும் நிறைய ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். அப்புறம் இந்த செயின், ஏன்னா இந்த லைனில் 3 செயின் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஏன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய செயின் இது தான். நம்மளுக்கு இந்த செயினில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் இங்கே ஒரு லாக் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பின்னு இருக்குது. நம்மளுக்கு அந்த செயின் இந்த இடத்துல இந்த துணி கட்டி இருக்குது, நேராக ஒரு பின்னு இருக்குது, காட்டுங்க பாருங்கள். பின்னு இல்லை, அது ஒரு ஆணி தான், ஆணி மாதிரி இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க நல்லா காட்டுறேன். பார்த்தாலே தெரியும். இதுதான் இந்த பின்னு கட் ஆகும். நம்மளுக்கு இந்த பெரிய செயினில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் இந்த பின் கட் ஆகும். இதே இந்த சின்ன செயினில் ப்ராப்ளம் வந்தால் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கட் ஆகாது. நம்மளுக்கு கியர் பாக்ஸ் தான் வேலை வரும். மேக்ஸிமம் இந்த இடத்துல வரும். அப்படி இந்த இடத்துல பக்காவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்துடும், உடனே ஏதாச்சும் பிரேக் ஆகும், ஏதாச்சும் கியர்ஸு. அடுத்த மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் முன்னாடி